கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரி அனைவருக்கும் கல்வாரியின் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாம் உங்களெல்லாம் இந்த நோவா டிவி யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாம் சுகமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். 2025 வருஷம் உங்களுக்கு ஒரு அற்பத்தின் ஆண்டாக ஆசீர்வாதம் ஆண்டாக கர்த்தர் தருவார், தந்து கொண்டு இருக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, முதலாவது இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, குறை தீர்க்கும் தேவன். ஏசப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த மாதம் இந்த நாளில் குறை தீர்க்கும் தேவனாக இருப்பார். உங்களுக்கு இந்த மாதம் குறை தீர்க்கும் தேவனாக இருப்பார். சரி, இந்த மெசேஜுக்கு நம்ம உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். வேதத்தில் எத்தனை யாரை மனுஷர்கள் சொன்னார்கள்? நீங்கள் இந்த வாரம் புதன்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை, அதே போல் அடுத்த வாரம் புதன்கிழமை 28ஆம் தேதிக்குள்ளே 28ஆம் தேதி 1/2025ஆம் தேதிக்குள்ளே கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதோட பதிலை தெளிவாக உங்கள் நேமு, உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பரோட எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அடுத்த வருஷம் ஒவ்வொரு மாதமும் நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கு யார் கரெக்டாக தெளிவாக அனுப்புகிறீங்களோ 2026 வருஷம் ஜனவரி மாதம் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு பரிசு அனுப்புவேன். திரும்ப நான் கேட்குறேன், வேதத்தில் மனுஷர்களால் எத்தனை சொல்லப்பட்ட ஒரு மனிதன் யார், எந்த அதிகாரம், எந்த மனிதன் தெளிவாக அனுப்பணும். சரி, நம்ம இப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போவோம். அதாவது இயேசு சொல்கிறாரு, கர்த்தர் இயேசப்பா உங்களை பார்த்துல சொல்கிறாரு, குறை நீக்கும் தேவனா இந்த வருஷம் உங்களுக்கு நான் இந்த மாதம் இருப்பேன்னு சொல்கிறாரு. சரி, எத்தனையோ வாழ்க்கையில் நம்மளுக்கு எத்தனையோ குறைகள் உண்டு. நம்ம ஒரு பிஸ்னஸில் போகிறோம், பிஸ்னஸில் நிறையா பணம் போட்டிருப்போம், ஆனால் நம்ம நினச்ச அளவுக்கு நம்மளால் அந்த லாபத்தை எடுக்க முடியாது, அதில் ஒரு குறை இருக்கும். இல்லை அந்த நம்ம போட்ட லாபத்தை எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தடையாக, ஒரு குறை, ஒரு பெரிய தடையாக நம்ம தடுத்து கொண்டு இருக்கும். அப்போ நம்ம சரீரத்தில் எத்தனையோ பாடுகள். ஒருத்தரை பார்த்து கேட்டு, ஐயா உங்கள் சரீரத்தில் என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என் சரீரத்தில் குறை இருக்குது, இத்தனை டாக்டர்கிட்ட போனேன், எதுவுமே எங்களுக்கு நிறைவாகலை, எதுவுமே நான் சுகமாக மாறலை, எல்லாம் ஒரு இத்தனை குறைகள் என் சரீரத்தில் இருக்குன்னு அவங்க குறைகளை சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் அவங்கள பேரம்பத்தி உங்கள் மகளை விசாரிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என் மகளுக்கு கல்யாணம் ஆகலை, என் மகனுக்கு ஜாப் தேடிட்டு இருக்கா அப்படின்னு அவங்களோட குறைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சகோதரனே, அன்பு சகோதரியை பார்த்து சொல்கிறாரு, இன்றைய தினம் கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தர் சொல்கிறாரு, உன் குறைகளை தீர்க்கும் தேவனாய் நான் இருப்பேன்னு. அல்லேலூயா. சரி, அவர் எப்படி தீர்ப்பார்? அவர் ஏதாவது தீர்த்திருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேதத்தில் நம்ம எல்லாம் புரட்டுவோம். யோவான் 2ஆம் அதிகாரம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கானாங்கிற ஊரில் ஒரு கல்யாணம் நடக்கு. அந்த கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்துவும் அவங்க சீசரில் என்ன பட்டிருக்காங்க, அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் போய் உட்காந்துருக்காங்க. ஒரு கல்யாணம்னா நம்ம எல்லாம் நல்லா ஜாலியாக என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச சகோதரோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் யார் வராங்க நபர்களோட என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல உட்காந்துருப்போம். அதுபோல் இயேசு கிறிஸ்து அவங்க சீசரில் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த கல்யாணத்தில் என்னாச்சுன்னா, ஒரு கல்யாணத்தில் மிக முக்கியம் 2, ஒன்று பொண்ணு மாப்பிள்ளை, இன்னொன்று சாப்பாடு. பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கிஃப்ட்டை கொடுத்தோன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு தான் எல்லாம் போய் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த சாப்பாட்டில் ஒரு குறை இருந்துச்சுன்னா அந்த கல்யாணம் என்ன ஆகும், எல்லாம் என்ன கல்யாணம், என்ன சாப்பாடு போடுறேன், இது என்ன கல்யாணமா, சாப்பாடுன்னு இப்படி போட்டிருக்க, என்ன பண்ணுவாங்க, முறுமுறுப்பு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணம் என்ன தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாலும், என்ன தான் பல லட்ச ரூபா செலவு பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்திருந்தாலும் சாப்பாட்டில் ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னா எல்லாம் என்ன ஆகும், கெட்டு போயிடும். அதுபோல தான் ஒரு கல்யாணத்தில் என்ன ஆச்சுன்னா, திராட்சை ரசம் குறைவப்பட்டுச்சு, அது இல்லாமல் போயிடுச்சு. உடனே சொல்கிறாங்க, உடனே அந்த மரியாள் போய் என்ன சொல்கிறாங்க, ஏசு கிறிஸ்து கிட்ட, இப்படி திராட்சை ரசம் இல்லை, தீந்து போச்சு, திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மரியாளே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை வரவில்லைன்னு சொல்கிறாரு. உடனே மரியாள் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வேலைக்காரங்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லி அந்த வேலைக்காரன்ட்ட சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. எனக்கு அன்பான ஜனமே, நம்ம இந்த வேதத்து மூலியமாக 2 விதமான
ரெண்டு விதமான ஒரு மெசேஜை நம்ம செய்தியை நம்ம பார்ப்போம், சத்தியத்தை பார்ப்போம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவால மகிமைப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தின திராட்சரசம், இன்னொன்று இயேசு கிறிஸ்து மகிமை வெளிப்பட இல்லாத திராட்சரசம். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன் வாழ்க்கையில் குறைவு வருது அப்படின்னு நம்ம சத்தியத்தின் மூலமாக பார்ப்போம். முதலாவது, அதில் நல்ல தெளிவாக பாருங்க, மனுஷர்களாலே உண்டாக்கப்பட்டு மனுஷனோட கண்காணிப்பில் இருந்த, ஏசப்பா பார்க்காத, ஏசப்பா வரக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தின ஒரு அந்த 6 கற்சாடியில் உள்ள திராட்சை ரசங்கள் என்ன பிடிப்பட்டது நம்ம கீழே பார்ப்போம். அந்த 6 கற்சாடியில் உள்ள திராட்சை ரசம் தீந்து போனோன்னு அந்த 6 கற்சாடியிலும் பார்த்து எல்லா ஜனங்களும் என்ன சொன்னாங்க? ஐயோ, எட்டி பார்த்து என்ன வைப்பாங்க? ஐயோ, என்ன திராட்சை ரசம் இல்லை, அதுக்குள்ளே இல்லைங்கிற வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கும் எத்தனையோ ஜனங்கள் நீங்கள் நல்லா இருக்கும்போது கொடுத்துருப்பீங்க, ஆனால் இப்போ உங்ககிட்ட என்ன பண்ணல, அந்த கற்சாடியை போல திராட்சை ரசம் கொடுக்க இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிற ஜனத்தை பார்த்தா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதை நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை எப்படி மகிமைப்படுத்த போறான்னு தேவன் சொல்லுவார். அதாவது பார்த்த ஜனங்களாம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த கற்சாடிக்குள்ள அந்த திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு. முதலாவது. ரெண்டாவது, கர்த்தர் சொல்றாரு, என் வேலை வரவில்லை. மரியாள் சொல்றாங்க திராட்சை ரசம் இல்லை அந்த கற்சாடியில சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, என் வேலை வரவில்லைன்னு. உலக மனிதர்களாலே கலக்கப்பட்டு செய்யப்பட்ட அந்த திராட்சை ரசத்தில் யார் இல்லை? ஏசப்பாவோட மகிமை இல்லை. மகிமை இல்லாதனால அதுக்கு என்னாச்சு? லாஸ்ட்ல அதுக்கு ஒரு இல்லாத நிலைமையாக மாறி போச்சு. அந்த கற்சாடியை பார்த்து எல்லாருமே அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது என்ன அந்த கற்சாடிக்குள்ள திராட்சை ரசத்துக்கு எடுத்து மொண்டு ஊத்துன்னு சொன்ன ஆள்கள் அதை பார்த்து அதுக்குள்ள ஒண்ணுமில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது, கர்த்தர் சொல்றாரு, அதை பார்த்து என் வேலை வரலை அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் சொல்ற, இயேசு கிறிஸ்து அதை பார்த்து சொல்ற, என் வேலை வரவில்லைன்னு சொல்றாரு. என் ஜனம், இப்பவும் நீங்க எத்தனையோ ஜனங்கள் அப்படி இருக்கீங்க. கர்த்தர் என்ன, நான் எவ்வளவோ நல்லா இருந்தேன், எவ்வளோ சுகமா இருந்தேன், எவ்வளோ சம்பாதிச்சான், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருக்கேன். கர்த்தருடைய வேலை வருதா இல்லையான்னு தெரியலன்னு புலம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், தவிச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒவ்வொரு ஜனங்களும் சொல்றேன். கர்த்தர் அப்படி உலக ஜனங்கள் சொன்ன அந்த ஒரு கற்சாடியை கர்த்தர் பார்த்து, கர்த்தர் வேலை வரலன்னு சொன்ன அந்த கற்சாடியை கர்த்தர் எப்படி மகிமைப்படுத்தினார் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது சொல்றாரு, உடனே கர்த்தர் சொல்றாரு, அந்த வேலைக்காரங்களை நீ என்ன பண்ணுங்க, கற்சாடியில தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்றாரு. உடனே அந்த வேலைக்காரங்க என்ன பண்றாங்க? உடனே வேதத்துல தெளிவா போட்டிருக்கு 7ஆம் வசனத்துல, இந்த வேலைக்காரர்கள் ஜாடியில தண்ணி நிரப்புனாங்க. எப்படி நிரப்புனாங்கன்னா, அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். அது என்ன அர்த்தம்? நம்ம ஆங்கில புத்தகத்தில் நம்ம பைபிளில் பார்த்தோம்னா, அந்த விளிம்பு மட்டும் நிரப்பினார்களாம். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத அந்த கற்சாடியில் இயேசு சொல்றார், தண்ணியை ஊற்றுங்கன்னு. தண்ணி ஊற்றுன அவங்க என்ன பண்ணாங்க? விளிம்பு வரைக்கும் கம்மியாக ஊற்றுல. அந்த கற்சாடி ஒரு 2 குடம் 3 குடம் பிடிக்கும். ஆனால் அவங்க அந்த விளிம்பு மட்டும் ஊற்றுனாங்க. நிரம்பி வெளியும் வரல, குறைவாகவும் இல்லை, விளிம்பு வரைக்கும். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஊற்றுனாங்க. அப்படி ஊற்றும் போது கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அதை பார்த்து அவர்களை நோக்கி, அது வரைக்கும் அவங்க என்ன பண்ண வெயிட் பண்ணாங்க. உடனே இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரரை பார்க்குறாரு. அந்த வேதத்தில் அழகா 8ஆம் வசனம் போட்டிருக்கு. யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் நீ சொல்லியிருப்பீங்கள்ல, நான் ஒன்றுமில்லாத இல்லாத நிலையில் இருக்கேன், என் வாழ்வில் எத்தனையோ குறைகள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்ப்பார். அவர் பார்த்து சொல்வார் உங்கள் பக்கத்தில், இப்பொழுது உன் குறைவு நிறைவாகுன்னு சொல்லுவார். அந்த கற்சாடி பக்கத்தில் உள்ள வேலைக்காரனை பார்த்து சொன்னார்ல, இப்பொழுது மொண்டு போங்க. இப்பொழுது அவரெல்லாம் ஊற்றிட்டு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் அவரோட வேலை வந்தது. இப்பொழுது என்ன பண்ணு, மொண்டுட்டு போனோன்னா அந்த வேலைக்காரில் என்ன பண்ணாங்க? பந்தி விசாரணைக்காரன்ட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவன் சாப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாய் அவன் சொல்கிறான், 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த இதை கொடுப்பான், நீரோ நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். அல்லேலூயா. அப்படி இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் ஏசப்பாவால்
அவரோட வல்லமையினால திராட்சரசமான தண்ணீரை குடிச்சப்ப, அந்த திராட்சரசத்தை குடிச்சப்ப என்ன சொல்றான்? நல்ல திராட்சரசத்தை இப்போ வரைக்கும் வைத்தீரே. எந்த கல்யாணத்துலையும் முதல் நல்ல திராட்சரசத்தை கொடுத்துட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்க? ருசி இல்லாத திராட்சரசத்தை கொடுப்பான். ஆனால் நீ நல்ல திராட்சை இப்போ வரைக்கும் வைத்தீரே அப்படிங்கிறான். அவனை முதல் கொடுத்த மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு திராட்சரசம் எப்படிப்பட்ட திராட்சரசம்? ஒரு இல்லைங்கிற குறைவுள்ள திராட்சரசம், இல்லைங்கிற திராட்சரசம். கர்த்தர் என் வேலை வரலங்கிற ஒரு திராட்சரசம், ருசி இல்லாத திராட்சரசம். ரெண்டாவது, கர்த்தர் தன் மகிமையால் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும்போது என்னாச்சு? ருசி மிகுந்த திராட்சரசமாக இருந்தது. எல்லாரும் சந்தோஷமாக திருப்தியாய் குடிக்கிற ஒரு திராட்சரசமாக இருந்தது. என் அன்பு ஜனமே, இன்னைக்கும் கர்த்தர் ஏன் இத்தனை பாடு, இத்தனை உபத்திரம்? என்னை பார்த்து எல்லாம் இல்லாத ஒருத்தன் இப்போ எத்தனையோ நல்லா செல்வாக்கோடு வாழ்ந்தேன், நல்ல சமாதானம் வாழ்ந்தேன், நல்ல பலத்தோடு வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கு என் நிலைமை இல்லாத நிலைமையாக இருக்கேனே. கர்த்தருடைய வேலை எப்போ எனக்கு வரும்? அவர் என்னை எப்போ காண்பார், எப்போ ஆசிரிப்பான்னு சொல்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் பார்த்து சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து அன்னை கற்சாடி முன்பாக நின்று கொண்டு இதோ என் வேலை வந்தது, இப்பொழுது மொண்டு போங்கன்னு சொல்லி அந்த கற்சாடியிலிருந்து சுவைமிகுந்த தண்ணீரை சுவைமிகுந்த திராட்சரசமாய் மாற்றின தேவன் இன்று உங்களுக்கு எப்படி நான் இல்லைங்கிற குறைவுள்ள ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எல்லாத்துக்கும் நிறைவாய் ஆசீர்வாதமாய் ஒரு சுவை மிகுந்த எல்லாத்தினாலும் சமாதானமாய் சந்தோஷமா ஆச்சரியப்படவனுக்கு இன்னைக்கு உங்களை மாத்த போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு தானியேலை தூக்கி சிங்கக்கபில போட்டாங்க. தானியேல் தப்பெல்லாம் பண்ணல. அவன் ராஜா வந்தா 40 நாளைக்கு என்ன பண்ணணும்? ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. ஆனால் தானியேல் எப்பவும் செய்வது போல 3 நாள் கர்த்தரை நோக்கி 3 தடவை 3 வேளை கர்த்தரை நோக்கி பார்த்தான். அதனால கொண்டு போய் தானியேல் தூக்கி உள்ளுக்கு போட்டாங்க. ஆனாலும் தானியேல் என்ன ஏதாவது ஒரு வார்த்தை பேசினானா? கர்த்தாவே நீ விடின்னு சொன்னானா? சொல்லலை. இல்லை சிங்கத்தின் வாயை கட்டுறேன்னு சொன்னானா? சொல்லலை. இல்லை கர்த்தாவே நீ தூக்கி போட்டு அந்த ராஜாவை சபியும் கொல்றோன்னு சொன்னானா? ஒன்றுமே சொல்லலை. அமைதியாக இருந்தான். ஆனாலும் தானியேல் விசுவாசி, அவன் வேத தெளிவாக சொல்லியிருக்கு. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22 வசனத்தில், தேவன் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தேன், உமக்கு ராஜாவாய் உமக்கு முன்பாக நீதிக்கேடு செய்யாதவனாக இருந்தேன், நீதிக்கேடு ஒன்றும் செய்யலையே அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர் இருந்தேன். அல்லேலூயா. தானியேல் அப்படி இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த சிங்கத்தின் மத்தியிலேருந்து அவனை விடுவித்து அவனை மகிமைப்படுத்தினார். அதே போல தான் இந்த வேலைக்காரர்களும் என்ன பண்ணாங்க? ஒரு வார்த்தை அவரை கேட்கல. அவர் சொன்னார், செய்தாங்க. அமைதியே நின்று கொண்டுட்டு இருந்தாங்க. அவரே பார்த்துட்டு இருந்தாங்க. அவரை பார்த்து எடுத்துகிட்டு போனால் உடனே எடுத்துகிட்டு போனாங்க. ஐயா, இது நாங்கள் ஊற்றின தண்ணி தானே, இது எப்படி திராட்சை ரசம் ஆகும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. எடுத்துகிட்டு போக சொன்னார், உடனே எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணாங்க? ஊற்றுனாங்க. வாழ்க்கையில் என் ஜனமே, கர்த்தர் சொன்னதை ஒரு வேலைக்காரன் போல அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி ஆகும்? சுவை மிகுந்த ஒரு திராட்சரசம் போல மாறும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றும் இப்படிப்பட்ட ஜனங்களை நோக்கி பார்க்குறாரு. எதை குறிச்சும் கவலைப்படாங்க. என் வாழ்க்கையிலையும் அப்படி தான். எங்கள் ஊழியத்துக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் இருந்துச்சு. அது ஒரு 250 வாட்ஸு. அது என்னென்ன ஆச்சுன்னா, அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு. அதாவது கொஞ்சம் உள்ளுக்கு கருகி போய் ஒரு மீட்டிங் ஃபங்க்ஷன் வைக்கும்போது கருகி போயிடுச்சு. அதுலேருந்து கரெக்டாக பாடலை, அதுலேருந்து சத்தங்கள் சரியாக வரலை. சரின்னு ஒரு கம்பெனிக்கு போய் கொடுத்தேன். அவன் என்ன சொன்னான்னா, கொஞ்சம் ஒரு நாள் கழிச்சு நீ கூப்பிட்டான், ஐயா நல்லா பாடுது, நான் ரிப்பேருக்கு ஒரு 1000 ரூபா ஆச்சு அப்படின்னு கொடுத்தேன். அங்கே இருக்கும்போது நல்லா பாடிச்சு. 1 மணி நேரம் நீ கேட்டு பாருங்க, நல்லா பாடுது. அதை கொண்டு வந்து வீட்டில் வைக்கும்போது பாடலை. திருப்பியும் போட்டு அதே மாதிரி உசுன்னு அரசலாக சவுண்டு வந்தது. ஒரு பாட்டு சத்தம் கேட்கல. நான் என்னடா அப்படின்ட்டு திருப்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு தொடவையில் அடுப்பு 2 வருஷம் கழிச்சு திருப்பியும் போய் வேறு ஒரு இடத்துல கொடுத்தேன். அவர் ஒரு 1700 பக்கம் வாங்கிட்டு, ஐயா பாருங்கள் நல்லா பாடுதுன்னு எல்லாம் மாற்றிட்டேன்னு சொன்னார். சரி, நான் டவுட்டுக்கு இல்லை, எல்லாம் கம்பெனியில் இருக்கிற பாடம், ஆனால் வீட்டுக்கு போடும்போது பாடாதுங்க ஐயா, அதனால் நான் இருந்தே பார்க்குறேன் அப்படின்னு 1 மணி நேரம் அங்கே பாட வச்சு பார்த்தா நல்லா அழகாக நல்லா நேர்த்தியாக பாடினது. ஆனால் வீட்டுக்கு திருப்பி பார்க்கும்போது திருப்பி அந்த சவுண்டு வந்தது. சரியான சத்தம் வரல, ஒரே இறைச்சலாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தேன், சரி இது ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு போட்டாச்சு. தூக்கி போட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல வச்சுட்டேன். ஒரு 4-5 வருஷங்கள் ஓடியது. அப்புறம் 2022 வருஷம் சரின்னு இந்த ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கலாம், இல்லைன்னு என்ன பண்ணலாம்,
வித்துடலாம். கடவுளே உங்ககிட்ட கேட்குறேன், தயவுசெய்து சித்தமானால் இதை என்ன பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க, இல்லைனா இதை விற்று வேறு ஆம்பிளிஃபையர் வாங்க, எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், என்னோட நண்பர் ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொண்டு கொடுங்க, அவர் நல்ல ரிப்பேர் பார்ப்பாருன்னு. சரி லாஸ்ட்டாக ஒரு முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே கொண்டு கொடுத்து, அவர் பார்த்தா ஒரு வயசான ஒரு ஆள் ஐயா தான், ஆனால் கொஞ்சம் கரட முரடான ஆள், இயேசு கிறிஸ்து அறியாத ஒரு ஐயா, ஆனால் கொஞ்சம் ரஃபாக பேசுகிற ஆள். அவர் போய் கொடுத்தோன்னு சொன்ன, ஐயா இந்த ரிப்பேர்னோன்னு அவர் என்ன சொன்னார், ரிப்பேர்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, அது என்னோட பிரிவு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வச்சுட்டிங்களா நீங்கள் பாட்டு போங்க அப்படின்னு விரட்டினார். ஐயோ என்ன இவ்வளோ கரடு முரடாக பேசுகிறாரு, இவர்கிட்ட நம்ம என்ன செய்ய போகிறோம், நானும் சரி அமைதியாக வந்தாச்சு. வந்த பிறகு ஒரு 2 நாள் ஆச்சு, உடனே கூப்பிட்டாரு, இப்படி ஒரு 1500 ஆகுது, இவ்வளோ மாற்றிருக்கேன் ஜாமான் வந்து வாங்கிட்டு போங்கன்னாரு. சரிங்க ஐயா எங்கிட்ட இப்போ பணம் இல்லை, ஆயத்தப்படுத்தி ஒரு 2 நாளுக்குள்ளே கொண்டு வந்துடணுமோ, கடை ஏசப்பட்டதும் நான் இல்லாத ஒரு நிலைமை, என்கிட்ட 1500 ஒரு குறைவு. அப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை உடனே என்னால் திரட்ட முடியாது, இப்போ நான் குறைவுள்ளவனாக இருக்கேன், எனக்கு கிருபை செய்யும் ஜோமணி சொல்லும்போது எனக்கு கர்த்தர் ஒரு 1500 பணத்தை ஆயத்தப்படுத்தி தந்தார். அதை எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் ஆம்பிளிஃபையர் வாங்குறக்கா அவர்கிட்ட போகிறேன். அவர் போகணுன்னு என்ன பண்ணார்னா, அந்த ஆம்பிளிஃபையர்லாம் போட்டு காமிச்சார், நல்லா பாடுதுங்களா, ஆமாயா சரிங்க ஆம்பிளிஃபையர் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னார். சரி எடுத்தேன், ஒரு 1500 கையில் கொடுத்தா, அவர் வேண்டாம் இதை எடுத்துகிட்டு நீங்கள் போங்க, எனக்கு பணமே வேண்டான்ட்டேன். நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல, சீக்கிரம் போங்க போங்க அப்படின்னு எங்களை கிளப்பி விட்ற, துரிதமாக ஓடுங்கிறாரு. சரி நான் என்னடா ஆச்சு, கோவப்பட்டார போல அப்படின்னு நினச்சி நான் வீட்டில் எனக்கு சொன்ன அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்கள் நண்பர் உங்கள் மெக்கானிக் பணத்தை 1500 வாங்கலை, ஏன்னு எனக்கு தெரியல, எதுவும் கோவப்பட்டார் என்னன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே என்னோட நண்பர் அவரை கேட்டார், அவர்கிட்ட மெக்கானிக்கிட்ட, ஐயா ஏன் பணத்தை வாங்கலைன்னா, அந்த மெக்கானிக் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாள் முந்தானே நான் இரவில் தூங்கும்போது இரவில் ஒரு ஆள் வந்தார், அவர் யாருன்னு தெரியல, அவர் சத்தத்தை கேட்டேன், நீ அந்த பாஸ்டர்கிட்ட நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த பணத்தை வாங்கக்கூடாதுன்னு. உடனே அந்த சத்தத்தை கேட்டால் எனக்கு பயம் வந்துருச்சு, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அதனால பாஸ்டர் வந்தோடனே எனக்கு அந்த பயத்தினால வேண்டாம் போங்கன்னு சொல்லிட்டு அந்த பணம் எனக்கு வேண்டான்ட்டேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. என் குறைகளை கர்த்தர் என்ன பண்ணார், அதிசயமாய் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து அறியாத ஒரு நண்பர் தான், ஆனால் அவர்கிட்ட போய் இயேசுப்பா பேசியிருக்காங்க, பாஸ்டர் பணத்தை வாங்காத அப்படின்னு. என் குறைகள் யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நம்ம நினைப்போம் என்னென்ன நினைப்போம், ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவாந்திரத்தில் ஆறுகளை ஓட செய்வேன்னு சொல்லியிருக்கார் நம் தேவன். அதனால் கர்த்தர் அவர் செய்கிற காரியங்கள் புதிதாகவும் நம்ம கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த நேரத்திலும் எத்தனையோ ஜனங்கள் நீங்கள் சொல்லுவீங்க, நான் இத்தனை குறைய இருக்கேன், என் குறைய இந்த ஷார்ட்கட்டில் நிறைவேற்ற முடியாதா, இல்லை நான் ஒரு என் ஃப்ரெண்டோ என் நண்பரோ இல்லை என் சொந்தக்காரன் இந்த பணத்தை கொடுத்து என் கடன் அடைக்க முடியாதா, என் பிஸ்னஸ்க்கு ஒரு பார்ட்னர் என் சொந்தக்காரர் யாராவது பணம் தர மாட்டாங்களா, என் நோய்க்கு இந்த ஒரு மருத்துவர் எனக்கு குணப்படுத்த மாட்டாரா, அப்படி எத்தனையோ நம்பி இருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த திராட்சரசம் இல்லாத நிலைமை, இல்லாத வேலை இல்லை, என் வேலை வரலைன்னு சொன்ன ஒதுக்கப்பட்ட அந்த கச்சாடியில் உள்ள திராட்சரசத்தை கர்த்தர் எப்படி கண்டு என் வேலை வந்துச்சு, அது உள்ள தண்ணீர் வெறும் தண்ணீர் ஊற்றுனா ருசியான திராட்சரசமாய் எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு, உயர்த்த அளவுக்கு, மகிமைப்படுத்துற அளவுக்கு நான் மாற்றினேன்னு சொன்னது போல இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் குறைவெல்லாம் நீக்கும் நேரம் இது. அன்பான ஜனங்களே, நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் நீங்கள் உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நிறைவாய் மாற்ற போகிறாரு. ஏசப்பா இந்த மெசேஜை கேட்ட ஒவ்வொரு ஜனமும் தழுமுலக்கரம் தொடுவதாக. யாரெல்லாம் என்னோட இந்த இடத்துல குறை, எனக்கு என் பிஸ்னஸில் குறை, என் மகள் வாழ்வு ஒரு கல்யாணமில் ஒரு குறை, என் மகள் வாழ்வு குழந்தையில் ஒரு குறை, என் மகனுக்கு இன்னும் கல்யாணம் இல்லையே, என் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கலையே, ஐயோ என் கணவன் கைவிட்டு போட்டு நிலைமையில் நான் குறைவோடு இருக்கிறேனே, நிறைவாக யார் மாற்றுவான்னு சொல்லி ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அன்றைக்கு கட்சாடி இல்லாத ஒரு கட்சாடி, எனக்கு வேலை இல்லாத ஒரு கட்சாடி எப்படி நான் மகிமைப்படுத்தணும், எப்படி அதை நிறைவாய் மாற்றணும், அதே நிறைவு இன்று மகளே என் மகனை உன்னை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் அந்த ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் இப்போ உண்டாகும். அவர் நோக்கி பாருங்க, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சொன்னால் ஆகும். வேதம் சொல்லி உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் சொன்னால் ஆகும். அவர் சொல்றவங்களை பார்த்து உத்து பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அன்னைக்கு அன்றைக்கு அந்த வேலைக்காரர்களை பார்த்து மொண்டுட்டு போங்க அப்படின்னு சொன்ன போன உடனே அந்த தண்ணி திராட்சை ரசமாக மாறினது போல உங்களை கர்த்தர் உத்து பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மகளே வேலை வந்தது இப்பொழுதே அப்படின்னு சொல்ல கர்த்தர் இன்று உன் மகனே மகளை உன்னை பார்க்கிறார். நீ கேள், ஏசப்பா என்னை பார்த்து சொல்லுங்க இப்பொழுதேன்னு.
ஏசப்பா இப்பொழுதே என்னை பார்த்து சொல்லுங்க, என் குறை இப்பொழுதே தீரட்டும், என் குறைகள் இப்பொழுதே தீரட்டும் அவரை நோக்கி கேளுங்க. அவர் இப்போ சொல்லுவார் உங்களை பார்த்து, இப்பொழுதே உன் வாழ்வு சுகவாழ்வு திரும்பமாக துளிர்க்கும் மகளின்னு சொல்லுவார். இப்பொழுதே உனக்கு பலன் உண்டாகும்னு சொல்லுவார். இப்பொழுதே உன் மாயமான எல்லா விதமான தோற்றங்கள், அவலட்சணமான தோற்றங்கள், அவச்சனமான நிலைமைகள் மறைந்து போகும்னு சொல்லுவார். இப்பொழுதே உன் கடனை கொடுத்த எல்லா கலக்கெல்லாம் ஒரு அற்புதம் உண்டாகும்னு சொல்லுவார். மகனே மகளே, நீ அவரை நோக்கிப்பார். அவர் உண்மையுள்ள தேவன், பொய்யுரையாத தேவன். அவரை நம்பியிருக்க ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் இன்று உங்களை பார்க்கிறார். இப்பொழுதேன்னு உங்களை பார்த்து சொல்லுவார். உடனே இப்பொழுதே உங்கள் குறைவெல்லாம் நிறைவாய் மாற்ற நேரம். மாற்றுவார், மாற்றிவிட்டார்னு விசுவாசிக்கிறேன். ஏசப்பா அப்படி செஞ்சதுக்காக நன்றி அப்பா. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, நாட்களை சாத்திய காத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான ஜனமே, நான் ஈரோட்டில் கல்வாரி ஊழியம் என்ற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்காக, என் மகள், என்னோட மனைவி, என் பிள்ளை, என் குடும்பத்துக்காக ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஜெப குறிப்பு ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்காக, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்கும், அதுக்கு உங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்புங்க. அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். அதே போல் நான் முன்னாடி கேட்ட கேள்வி, எத்தன் யார்? எத்தன்னு பைபிளில் மனுஷன் யார் சொன்னாங்க? மனுஷர்கள் எத்தன்னு எந்த மனுஷனை எந்த மனுஷனும் சொன்னாங்க. அது எங்கே இருக்குது, எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு அடுத்த வாரம் 28ஆம் தேதிக்குள்ளே எனக்கு இந்த கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். உங்களுக்கு 2026 வருஷம் ஒரு பரிசு காத்திருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். விதைக்கும் விதைகளை விதைப்பீர் விசுவாசத்தில். விதைக்கும் விதைகள் 1 10 100ஆக மாறுமே. ஈசாக்கு விதைத்தான் 100 தனை ஆசீர் பெற்றானே. விதைக்கும் விதைகளை விதைப்பீர் விசுவாசத்தில். நல்ல நிலமோ நல்ல பலனை நமக்கு தந்ததே. கல்லும் முள்ளும் உள்ள நிலமோ பலனை தரவில்லையே. விதைக்கும் விதைகளை விதைப்பீர் விசுவாசத்தில். நல்ல மரமோ அதிக கனிகளை நமக்கு தந்ததே. கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டுண்டு போகுமே. விதைக்கும் விதைகளை விதைப்பீர் விசுவாசத்தில்.